ராஜாங்க அமைச்சர் சிவச்சந்திரகாந்தன் அவர்களின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் தாந்தாமலை 40 வட்டை கிராம அபிவிருத்தி சங்கத்திற்கான கூடாரம் மற்றும் இருக்கைகள் வழங்கி வைப்பு. கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவச்சந்திரகாந்தன் அவர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் மண்முனை தென்மேற்கு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட தாந்தாமலை 40 வட்டை கிராம அபிவிருத்தி சங்கத்திற்கான கூடாரம் மற்றும் இருக்கைகள் வழங்கும் நிகழ்வானது இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரும் தற்போதைய கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரின் பிரத்யேக செயலாளருமான பூபாலப்பிள்ளை பிரசாந்தன் கலந்து கொண்டு குறித்த தளபாடங்களை மேற்படி கிராம அபிவிருத்தி சங்க நிர்வாகிகளிடம் உத்தியோகபூர்வமாக கையளித்திருந்தார். 40 வட்டி கிராம அபிவிருத்தி சங்கமானது தமது கிராமத்தில் மரண வீடுகளுக்கான கூடாரம் மற்றும் கதிரைகள் வழங்கும் இலவச செயற்திட்டத்தினை முன்னெடுத்து வரும் நிலையில் தமது சமூக சேவை செயற்திட்டத்தினை மேலும் விஸ்தரிக்கும் பொருட்டு கூடாரம் மற்றும் கதிரைகளை பெற்றுத் தருமாறு கட்சியின் அப்பிரதேச குழு நிர்வாகிகள் ஊடாக ராஜாங்க அமைச்சர் சிவச்சந்திரகாந்தன் அவர்கள் முன்வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் மேற்படி தளவாடங்கள் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இதன்போது முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரும் கட்சியின் பிரதேச குழு செயலாளருமான மகேந்திரன் குகநாதன், இணைப்பாளர் தங்கதுரை உட்பட கட்சியின் பிரதேச மற்றும் கிராமிய குழு நிர்வாகிகள், கிராம அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். கிடைக்கப்பெற்ற பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் இவை கொள்ளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சகோதரர் கோனானவர் குறிப்பிட்டது போன்று இன்று பல்வேறு இடர்பாடுகளுக்கு மத்தியில் குறிப்பாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு அடுத்த கட்ட சமூகத்துடன் போராடி கொண்டிருக்கின்ற வாழ்வாதாரத்துக்காக போராடி கொண்டிருக்கின்ற மக்கள் மத்தியில் ஏதாவது ஒரு சுமையினை தமிழ் விடுதலை புலிகள் சுமப்பதற்கான ஒரு ஏற்பாடு என்றால் மரண வீடுகளாக இருக்கட்டும், அதே போன்று ஏனைய நிகழ்வுகளாக இருக்கட்டும், அதிகமாக செலவு செய்யப்படுவது குறிப்பாக மரண வீடுகளாக இருந்தால் கூடுதலான செலவு இந்த கதிரைகளுக்கும் கூடாரத்திற்கும் ஒலிபெருக்கிக்கும் அந்த மரண பிரேதத்தினை கொண்டு செல்வதற்கான பெட்டி உள்ளிட்டவைக்கு அதிகமான செலவுகள் ஏற்படுகிறது. தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் சமூக மேம்பாட்டு குழுவினரால் இந்த மரண வீடுகளுக்கான பெட்டிகள், கதிரைகள், கூடாரங்கள் எடுத்துக் கொடுப்பதற்கு பெருந்தொகையான நிதியினை மாதம் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். இதனை குறைப்பதற்காகவும் கிராம மட்டத்தில் இருக்கின்ற இளைஞர்களை ஒன்றிணைத்து சமூக பணியை மேம்படுத்துவதற்காகவும் கௌரவ சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களின் சிந்தனையின்பால் இவ்வாறான கூடாரங்களும் கதிரைகளும் மாவட்டம் பூராகவும் மட்டக்களப்பு மாவட்டம் பூராகவும் தெரிவு செய்யப்பட்ட இளைஞர் கழகங்கள், விளையாட்டுக் கழகங்கள், பொது அமைப்புகள், கிராமவளர்ச்சி சங்கங்கள், மாதரவளர்ச்சி சங்கங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இதனை பூரணமாக பயன்படுத்துகின்ற போது, இதனை இந்த சமூகமாக சேர்ந்து பயன்படுத்துகின்ற போது பெரும்பாலான நிதியினை, பெரும்பாலான ஒரு மரண வீட்டில் ஏற்படுகின்ற அறவாசி செலவினத்தை குறைக்க முடியும். எவர் எதை பேசினாலும் கிராமிய அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சராக கௌரவ சிவச்சந்திரகாந்தன் வந்த பிற்பாடுதான் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் அனைத்து இடங்களிலும் வீதிகள் போடப்பட்டது. ஆகவே ஒரு அமைச்சை வைத்துக் கொண்டு பல அபிவிருத்தி பணிகளை கௌரவ சிவச்சந்திரகாந்தன் செய்து கொண்டிருக்கிறார். அது நீங்கள் வழங்கிய ஆணையின் அடிப்படையில். ஆகவே தொடர்ந்து அரசியல் தலைவர்களை தெரிவு செய்வதில் எமது மக்கள் கூடுதலான சாதகமான நாட்டங்களை செலுத்தவர். சாணக்கியன் ஐயா அவர்கள் 4 கதிரைகளை கொடுத்தாலும் சரி, அல்லது கூடாரத்தை கொடுத்தாலும் சரி, அல்லது மரண வீட்டிற்கு சென்றாலும் சரி, கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்களை வசைப்பாடுவதை மாத்திரம் நோக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். நாடாளுமன்றம் செல்வது தமிழ் விடுதலை புலிகளை விமர்சிப்பதற்கோ அல்லது கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தனை விமர்சிப்பதற்காக வாக்களித்த மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். ஏனென்றால் வாக்களித்த மக்களுக்கு எதுவும் செய்யாத நிலைமையில் மீண்டும் ஒரு தேர்தலுக்கு முகம் கொடுப்பதற்காக அல்லது அரசியல் ரீதியாக தாங்கள் எதுவும் செய்யாமல் இருப்பதை மறைப்பதற்காக தொடர்ந்தும் சிவனேஸ்வரி சந்திரகாந்தனுடையும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளையும் வசைபாடுவதை மாத்திரம் நோக்கமாக வைத்துக் கொண்டிருந்தால் தமிழர்களின் அடிப்படை பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியாது. இந்த தமிழர்கள் பல்வேறு தேவைப்பாடுகள் இருக்கின்றார்கள். முதலில் அதை தீர்த்து வைப்பதற்கான ஏற்பாடுகளை மக்கள் ரீதியாக இருப்பவர் செய்து கொடுக்க வேண்டும். அதை சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் அவர்கள் சரியாக செய்து கொண்டிருக்கிறார். நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றது. தொடர்ந்தும் இது ஒரு ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்ற காலம். நிச்சயமாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் கொள்கையினையும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் கிழக்கு மாநிலத்தில் தமிழர்கள் இருப்பை நிலைப்படுத்துகின்ற நோக்கத்தோடு வருகின்ற ஜனாதிபதியினை ஆதரிப்போம் என தமிழ் விடுதலை புலிகள் கட்சி பகிரங்கமாக அறிக்கை விட்டது. அதன் அடிப்படையில் நல்ல முடிவுகளை எடுத்து நீங்க அறிந்திருப்பீர்கள் நினைக்கின்றேன். நாடு பல்வேறு பொருளாதார நெருக்கடி எதிர்நோக்கிய போது நாட்டின் தற்போதைய ஜனாதிபதி மாற்றத்தை ஏற்படுத்தி இன்று ஓரளவிற்காவது பொருளாதாரத்தில் மாற்றத்தை கொண்டு வந்து மக்கள் நிலையாக எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் அதே போன்று கேஸுக்கும் இருந்த நிலைமையை மாற்றி இருக்கின்றார். அந்த அடிப்படையில் நல்லதொரு சூழல் நாட்டில் ஏற்படுகின்ற போது கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் போராளிகளின் குடும்பங்கள், பெண் தலைமையிலான குடும்பங்களின் வாழ்வாதாரத்தில் வலுவான கட்டமைப்பை உருவாக்குவதன் ஊடாக மாத்திரமே கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களின் அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்துக் கொண்டு பயணிக்க முடியும் என்கின்ற அடிப்படையில் கால தண்டனைக்கும் 100% அதை
முடிவுறுத்து தருவதற்கான வேலைகளையும் எங்களுடைய கௌரவ தலைவர் அவர்களும் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக அந்த வேலைத்திட்டம் நிறைவேறும் என நான் நம்புகின்றேன். அதே போன்று எங்களுடைய விளையாட்டுக் கழகங்களுக்கான நிதியையும் நாங்கள் அண்மையிலே பகிர்ந்து அந்த நிதிகளையும் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். குறிப்பாக 40 வட்டை சக்தி விளையாட்டுக் கழகம், அதே போன்று ஸ்ரீமுருகன் தாந்தாமரை விளையாட்டுக் கழகங்களுக்கும் அதை பங்களிப்பு செய்திருக்கின்றோம். அதுக்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்கப்படும். ஆனாலும் விரைவாக ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற வேலை திட்டங்கள் தற்பொழுது ஜனாதிபதி தேர்தல் திடீரென்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக எலெக்ஷனுக்கான தேர்தலுக்கான வேலை திட்டங்கள் முன்னெடுப்புகள் பல முனையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சூழல் காரணமாக சில வேளைகளில் அபிவிருத்தி திட்டங்கள் அப்படியே நிறுத்தி வைக்கப்படுமா படாதா என்பது இன்னும் சுற்று நிறுவனங்கள் வெளியிடவில்லை. இருந்தாலும் தொடர்ச்சியான மக்கள் பணிகளை தமிழ் மக்கள் விடுதலை கட்சியும் அதன் தலைவரும் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த குறிப்பாக இந்த பின்தங்கிய கிராமங்களுக்கு முன்னெடுத்து செல்வோம் என்பதையும் இவ்விடத்தில் கூறிக்கொண்டு